ஹலோ காய்ஸ், என்னடா அது டியூஸ்டே அது ரிவ்யூ கண்டென்ட் பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷட்டில் விளையாட போலாமா இல்ல ஃபைனல் டெஸ்டினேஷன் ரொம்ப பிடிச்ச சீரிஸ். இந்த படம் ரிவ்யூ சொல்றேன், வேற மாதிரி தெரியும். எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் சாப்டர்ஸ் மாதிரி இதுலயும் வந்து ஒரு டெத்தும் வெரைட்டியா கொடூரமா இருந்துச்சு. பட் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சில்ட்ரனுக்கு அட்வைசபிள் இல்லை, அதுலேயே சொல்லிட்டான். பட் ஸ்டில் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது என்னை பொறுத்த அளவுக்கு. ஓகே, என்ன மாதிரி கொஞ்சம் பயப்படுறவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் என்ஜாயபிள். கைஸ், இன்னைக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன ஃப்ளூ ஃபீவர் உடனே வைஃப் சொன்னா, நீதான் எல்லா வீடும் இதை சாப்பிடுற அதை சாப்பிடுறன்னு போட்டு கண்ணு வச்சுட்டாங்க. உப்பு இந்த சுத்தில பழகத்துல துப்பு வேணாண்டி, இல்ல டிஸ்ட்ரிக் அடிக்கிறேன் அப்படின்னு துப்ப சொல்லா. இது ஃப்ளூ கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் பாருன்னு சொல்லி முடிக்கல. இன்னைக்கு மேடமுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆதர்ஷுக்கு மத்தியானமும் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ சில விஷயங்கள் சயின்டிபிக்கா நம்ம அப்ரோச் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை ஒத்துக்கிறியா? அப்போ உனக்கு மாத்திரை கிடையாது, ஃபேவி பரவர் தரமாட்டேன். சரி, நீ உப்பு போடு, நான் துப்புறேன். எங்க பாக்கலாம்? ஓகே கைஸ், கமிங் டு தி ரிவ்யூ. ஃபைனல் டெஸ்டினேஷன் நான் பார்த்த சீரீஸ்ல இது ஃபேண்டாஸ்டிக்கான சீரீஸ். இது வேற லெவல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு மர்டரும் இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்த்து போவோம், ஆனா டக்குன்னு பார்த்து வேற ட்விஸ்ட் ஆகி வேற ஏதோ மர்டர் வந்து அட்டாக் பண்ணோம். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மர்டர் எடுத்திருப்பாங்க. சில விஷயங்களை நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல பாடம் படிக்கணும்ப்பா. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அந்த மர்டர் கூட வந்து கோரி மர்டர்ஸா இருந்தாலும் அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, கோரி மர்டர்ஸ்ல ரொம்ப அருவருக்க தகுந்த மாதிரி இருக்கும். பட் அது இல்லாத மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது we should learn from them. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. கிட்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்க முடியாது, ஏன்னா வந்து மத்தபடி இட் இஸ் a fantastic movie to watch. கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணலாம். சோ ஃபைனல் வேர்டிக் என்ன, புற்றீசலுக்கு 24 மணி நேரம் வாழ்க்கை, ஆமைக்கு 100 வருடம், 400 வருடம் வாழ்ற ஆமையில கூட இருக்கு. சோ இது ரெண்டும் கம்பேர் பண்ற மனிதனோட வாழ்க்கை ரொம்ப சிறுசு. ஜஸ்ட் ஆவரேஜ் 70 years. அதுல ஃபர்ஸ்ட் 20 லாஸ்ட் 20 நம்ம கையில கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ், லாஸ்ட் 20 டிபெண்டன்ட் ஆன் தி சில்ட்ரன் ஃபார் யுவர் லிவிங் சப்போர்ட். சோ நடுவில் இருக்கிற இந்த 30 years மட்டும் தான் ஹெல்த்தியா வாழ முடியும். சோ இருக்கிற வரைக்கும் எவ்ரிடே என்ஜாயபிளா வாழுங்க. அந்த ஒரு கருத்து ஒரு பெரியவர் சொல்லுவாரு, ஜேபின்னு ஒரு சொல்லுவாரு, அது நச்சுன்னு இருக்கு அந்த படத்துல. தட் இஸ் டேக் ஹோம் மெசேஜ் ஃப்ரம் ஃபைனல் டெஸ்டினேஷன். போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இட் இஸ் a worth watching movie.